நமஸ்தே வணக்கம் ஆதாப் வெல்கம் டு லக்கா கிக்கா. எதிரிகள் இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்க முடியும், ஆனா நண்பர்கள் இல்லாம இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அத போலதான் இந்த ஜீ தமிழ் ரொம்ப ஃப்ரெண்ட்லி சேனல். பார்த்து என்ஜாய் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் ஜென்னி பிரியா. இவங்க விஜே, டப்பிங், சீரியல், பிலிம்னு ஏக்கச்சக்கம் ஆல் ரவுண்டர். லெட்ஸ் வெல்கம் ஜென்னி பிரியா. Nice to meet you. Nice to meet you. எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்குறதே ரொம்ப கஷ்டம். நீங்க எப்படி மல்டி டேலண்டட்? மல்டி டேலண்ட்ல எதுவும் இல்ல மேம். என்ன ஆல் ரவுண்டர்னு சொல்றாங்க. டப்பிங், ஃபிலிம்ஸ், விஜே, தப்பா இன்ஃபர்மேஷன் எல்லாமே. இல்ல மேம், எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும்னு ஆசை. அதுல ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல சக்சஸ் ஆக மாட்டோமோ அப்படின்னு எல்லாமே ட்ரை பண்றதா. ஆல் தி பெஸ்ட். Thank you மேம். அடுத்த வார பார்ட்டிசிபென்ட் கோபி. சின்ன திரையில ஒரே டேக்ல எடுத்த எபிசோட்ல நடிச்சு கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் கோபி. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்டதான் ஒன்னும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்டதான் ஒன்னும் இல்ல. செத்தா சங்கு இருக்கு, பாக்கெட்டுல தம் இருக்கு, உசுர விட என்ன இருக்கு, டென்ஷன் ஆவாத. கீழே மண் இருக்கு, வானத்துல சன் இருக்கு, இன்னைக்குதான் முக்கியண்டா அழுது சாவாத. ரொம்ப கூலா டான்ஸ் ஆடி இருக்கீங்க. என்ன 10 நாள் சரக்கு அடிச்சு போதை ஏறலையா? ஒரிஜினல் சரக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் போதை ஏறலையா? ஜென்னி பிரியா பார்த்ததுக்கு அப்புறமாவது ஏறி இருக்கணுமே அவங்க வந்து டான்ஸ் ஆடும்போது. அவங்க சரக்கு அடிக்கும் போது எனக்கு விடவே இல்லை. ஓகே, நீங்க வந்து ஒரு சீன் ஒரே டேக்ல நடிச்சிட்டீங்களாமே? கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. நிறைய பிராக்டிஸ் பண்ணோம், நிறைய ரிஹர்சல் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேர்ட் வர போற பார்ட்டிசிபென்ட் ஆனந்தி. நம்ம லக்கா கிக்கல வரவங்க எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. இவங்க வேற டான்ஸ் டைட்டிலே வாங்கிருக்காங்க. இங்க வந்து கலக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஆனந்தி. என்ன மாமா மாமா ட்ரீட், நானும்
எப்பவுமே ஹாட் ஆசைக்குள்ள கேட்டு வாங்கி கோடி கேட்டு சச்சின் பாட்டு ஜானகி பாட்டு சிவாஜி ஆக்ட் ஜில்லானாலே ட்ரீட் Follow me. என்ன ஒரு எனர்ஜி லெவல்ஸ் உன்னை பார்த்த உடனே எனக்கே ஒரு எனர்ஜி வந்துச்சு சூப்பரா ஆடி இருக்கீங்க தேங்க் யூ சோ உங்களுக்கு பிடிச்ச டான்சர் மேல் ஹீரோஸ்ல யாரு ஹீரோல இளைய தளபதி இளைய தளபதி அதனால தான் அந்த சாங்கோட என்ட்ரி கொடுத்துருக்கீங்க ஓகே உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா ரெண்டு இருந்தா தான் நல்லா இருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் ரிஷி சின்ன திரையில பல முகங்கள் காட்டி முத்திரை பதிச்ச ரிஷி லெட்ஸ் வெல்கம் ரிஷி அரே 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 தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா எங்காடு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டத்திட்டா எங்காடு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டத்திட்டா சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாரே சொர்க்கம் வரும் இந்த மண் மேலே தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா ஹாய் ஹாய் ரிஷி ஹாய் ஹாய் நாங்க எல்லா சீரியல்ல உங்களுக்கு ஃபேன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க ஆனா அது என்ன எல்லா சீரியல்ல ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி ஏன் ஒருத்தர் பத்தலையா உங்களுக்கு இல்லைங்க வர சப்ஜெக்ட் அப்படியே ரெண்டு பொண்டாட்டினால ரிஷி கூப்பிடு அப்படின்னு இங்க கூட ரெண்டு பேரு டான்ஸ் ஆனதை நீங்க ஆடுறீங்க ஒருத்தர் ஆனா வர மாட்டேங்குதுடா ரெண்டு பேரும் பார்த்து யார் பெட்டர் அப்படி இப்படி அங்க அங்க ஆல் தி பெஸ்ட் வாங்க ஓகே பாத்தீங்களா நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாமே ஃபுல் எனர்ஜி லெவல்ஸோட வந்திருக்காங்க அவங்க என்ஜாய் பண்ணிட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு இன்னைக்கு யார் லக் யார் கிக்கோட போவாங்கன்னு பாத்துடலாம் லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரோஜா தி பாஸ் சோ இங்க நான் கேள்வி கேட்பேன் சோ அதனால தான் நான் பாஸ் நீங்க ஆன்சர் சொல்லணும் ஒவ்வொரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும் ஒவ்வொரு பதில் கரெக்டா இருந்துச்சுன்னா 1000 ரூபாய் கொடுக்குறேன் 5 கரெக்டா இருந்தா 5000 சோ ஃபர்ஸ்ட் ஜெனி உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம் கணவர்மார்கள் ஹஸ்பண்ட்ஸ் வந்து மேரேஜ் டே அன்னைக்கு வைஃப்க்கு என்னென்ன கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பாப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட்லியான திங்ஸ் விட ஜஸ்ட் ஒரு 10 ரூபாய்க்கு மல்லிப்பூ கொடுத்தாங்கன்னா வைஃப் எல்லாம் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க உங்க ஹஸ்பண்டுக்கு சீக்ரெட் தெரிஞ்சு வெயிட் ஒன்னு அது கரெக்டா இல்லன்னு பார்க்கணுமே ஜெனிஃபர் உங்க ஹஸ்பண்ட் வெரி லக்கி காஸ்ட்லி எதுவும் வாங்க தேவையில்லை சிம்பிளா ஒரு மல்லிகை பூ செகண்ட் ஒன் பட்டு புடவை சாரீஸ் எஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது இனிஷியல் ஹஸ்பண்டோட இனிஷியல் போட்ட மாதிரி ஏதாவது இல்ல அவங்களோட இனிஷியல் போட்ட மாதிரி ரிங் பார்க்கதான் மாடர்னா இருக்கு உள்ளுக்குள்ள அப்படியே ட்ரெடிஷன் ஃபுல்லா இருக்கு சொல்லுங்க ஃபோர்த் ஒன் அதுக்கப்புறம் தியேட்டர் கூட்டு போகணும் இல்லனா வந்து வைஃப்க்கு என்ன வந்து சர்ப்ரைஸா இதுக்கு முன்னாடி பேசும்போது சொல்லிருப்பாங்க இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசை இல்ல இது பண்ணணும்னு ஆசை விஷயம் சர்ப்ரைஸ் வாவ் ரைட் ஆன்சர்
நைட் 12 o'clock வந்து அந்த டேல 12 o'clock அவங்களுக்காக கேக் கட் பண்ணி அவங்க 2 பேர் மட்டும் செலிப்ரேட் பண்ணா அவங்க ரொம்ப ஹாப்பியா இது என்ன இருப்பாங்க. சினிமா நினைச்சீங்க? இது லைஃப். இதெல்லாம் கேர்ளோட ஃபீலிங் மேம். புரிஞ்சுக்கோங்க. எங்க கம்ப்யூட்டர் ஜி ஒத்துக்கல. ராங் ஆயிடுச்சு. அந்த ஒண்ணு ரிஷி தனியா எங்கேயாவது ஒரு அவுட்டிங், அதான் அவங்க சொன்ன மாதிரி ஒரு சினிமா, பீச் அந்த மாதிரி, இல்ல கோயில் அந்த மாதிரி பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். கோயிலுக்கு கோயில் விட்டுட்டீங்க. பட்டு சாரி கட்டி மல்லிகைப்பூ வச்சு கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணணுமே. இப்போ கோபி கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல மேம். இல்லையா? ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி கேள்வி வரும்னு பார்க்கலாம். ஓகே. பொதுமக்கள் இப்போ எங்கெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள்? சீட்டு போட்டு நிறைய ஏமாறுறாங்க. அது நிறைய டிவில பார்க்கணும். ரைட். பசங்க வந்து பொண்ணுங்கிட்ட ஏமாறுறது. பொதுமக்கள் அவரோட own நிறைய experience சொல்லிட்டு பசங்க இருக்காரு. இருக்காங்கல்ல, அதனால ஓகே, அவங்களும் நிறைய பொதுமக்கள். பசங்க பொண்ணுங்க கிட்ட ஏமாறுவாங்க. நோ, அதுவும் okay. கம்ப்யூட்டர் ஒத்துக்கல. ஓகே, ஆனந்தி, எனக்கே தெரியலையே. ஜெனி, செல்போன்ல வந்து நிறைய விஷயம் வந்து அட்ராக்டிவா சொல்லி எஸ்எம்எஸ் மூலமாவும் இல்ல போஸ்டர்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்த்தோம்னா அது இருக்காது. வாவ், ஜெனி வாங்கிட்டாங்க அந்த 1000 பேலன்ஸ். ஓகே, ரிஷி, ரியல் எஸ்டேட் ஆக்சுவலி நம்மளுக்கு ஆட் பண்றப்போ வேற மாதிரி காட்டுவாங்க. பட் அங்க போய் பார்த்தா அவங்க சொன்ன ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோ, வாட்டர் ஃபெசிலிட்டியோ, எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ஃபெசிலிட்டியோ அனுபவப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன் வாங்கிட்டு. அது எதுவுமே ரியல் எஸ்டேட். எஸ், அதுதான் இப்போ பெரிய மாஃபியா மாதிரி ஆயிடுச்சு. அதான். சோ இன்னும் 2 சான்ஸ் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங், MLM அப்படின்ற ஒரு செயின் மார்க்கெட்டிங், செயின் நெட்வொர்க் ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ். Chain network of products, huh? Yes. So final right answer. அரசியல்வாதி கிட்ட. சோ அவங்க நாங்க இது செய்றோம் அது செய்றோம் சொன்ன உடனே ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் ஏன்டா இவனுக்கு போட்டோம், இவன் சொன்னது ஒண்ணுமே செய்யலன்னு. இது பழக்கப்பட்ட விஷயம் காலங்காலம். என்ன புதுசா ஏமாறுறது? ஆனந்தி, உங்களுக்கான கேள்வி பார்க்கலாமா? லவர்ஸ்க்கு நடுவுல எதுக்கு அடிக்கடி சண்டை வரும்? போன் எடுக்கலன்னா கண்டிப்பா சண்டை வரும். போன் எடுக்கலன்னா ஏன் போன் எடுக்கல, எதுக்கு எடுக்கல, எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த? செகண்ட் ஒன், சொல்லாம எங்கேயாவது போயிட்டா கண்டிப்பா. என்கிட்ட சொல்லல, என்ன முக்கியமான விஷயம்? எங்க கம்ப்யூட்டர் ஜி ஒத்துக்கல. இல்லையா? ஏதாவது பொண்ணு கூட பேசினா பயங்கரமா சண்டை வரும். பையன் வந்து பொண்ணு கூட பேசினான். ஓகே ஓகே, ரைட். ஏதாவது பிடிச்ச பொருள் வாங்கி தரலன்னா கண்டிப்பா சண்டை போடுவோம். பிடிச்ச பொருள் வாங்கி கொடுக்கலன்னா சண்டை போடுவாங்க. ஓகே, இன்னும் ஒரே சான்ஸ். ஒன்னு ராங்கா சொல்லி. ஒண்ணுதான் இருக்கா? அவுட்டிங் கூட்டு போகணும், சினிமா அந்த மாதிரி. சினிமா, ஷாப்பிங். அதுவும் இல்லையா? நோ 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 நோ. கோபி, சான்ஸ். பொய் சொன்னா. பொய் சொன்னா கோவம் வரும். ரைட் ஆன்சர். லவர்ஸ் மட்டும் இல்ல, வீட்ல அப்பா அம்மாக்கு எல்லாருக்கும், வைஃப்க்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே, ரிஷி. பேட் ஹேபிட்ஸ் அந்த மேலா இருந்தா மேபி ஸ்மோக்கிங், கன்சம்ஷன் ஆஃப் லிக்கர், அதுக்காக சண்டை வரும். அதுக்காக கண்டிப்பா சண்டை வரும். சொல்லாம திருட்டுத்தனமா பார்ட்டி, லேட் நைட் பார்ட்டிஸ் எல்லாம். என்ன ஒரே அனுபவங்கள். இல்ல, எல்லாரோட கேள்விக்கு ரிஷி அழகா சொல்றாரு. இப்ப ரிஷி கேள்விக்கு எப்படிதான் சொல்ல போறாரு பார்க்கலாம். உங்களுக்கான கேள்வி, எந்த காரணங்களுக்காக நம்ம சொந்த ஊருக்கு போவோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஊர்ல திருவிழா அப்படின்னா கண்டிப்பா போவோம். திருவிழா. திருவிழா சூப்பர். பண்டிகை. ஓகே, ரைட். குடும்ப நிகழ்ச்சிகள். எல்லா விதமா நல்லது கெட்டது எல்லாமே. நல்லது மட்டும் நான் சொல்லிக்கிறேன், அடுத்தது கெட்டது. நல்லது மட்டுமா? இல்ல, குடும்ப நிகழ்ச்சினா எல்லாம் வந்துரும். நிகழ்ச்சி வேற, அசம்பாவிதம்ன்றது வேற. ஓ, இது ஒண்ணு இருக்கா? ஓகே. பெரிய காரியம்னு சொல்லுவாங்க, அதாவது சம் டெத், யாராவது பெரியவங்க டெத் ஆனா. ரைட் ஆன்சர். யாருக்கு குடுக்குற மாதிரி இல்ல, மொத்த லக்கு. முக்கியமா நம்ம வீட்ல இந்த சொத்தெல்லாம் பிரிப்பாங்க, வெல்த் எல்லாம், ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிரிப்பாங்க ஒரு ஸ்டேஜ். அப்ப நம்ம போவோம். எக்ஸ்பீரியன்ஸ் பெரியவர் இல்ல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட கவுண்ட் ஆகுது. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு.
ஏன்னா கேள்வி சிம்பிளா தான் இருக்கும், அதுக்கு ஆன்சர் தான் நம்ம எங்கெங்க தேடும், ஆனா ஆன்சர் இங்க தான் இருக்கும். கூலா சொல்லிட்டாரு. சோ யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். ஜெனிப்ரியா 5000, கோபி 2000, ஆனந்தி 3000 and ரிஷி 9000. இது வரைக்கும் யாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இவ்ளோ லக் வாங்கல. ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. யூ see ending. அடுத்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி லக்கா கிக்கல ஒரு ஸ்மால் ஸ்டார். செகண்ட் ரவுண்ட் ஆல் இன் ஆல் அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. சோ இந்த ரவுண்ட்ல எங்க அழகு ராஜா வருவாரு. அவர் எந்த கெட்டப்ல வருவாரோ எனக்கும் தெரியாது. அவர் இப்போ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நீங்க அவரை இம்ப்ரெஸ் பண்ணி லக்கா வாங்கணும். லெட்ஸ் வெல்கம் அழகு ராஜா. அழகே அழகே அழகின் அழகே நீயடி, உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி. 5 நிமிடம் தானடி, என் ஆசை நெஞ்சில் பற்றி கொண்டது தீயடி. நான் என்னவோ கனவுகள் கண்டேன், என்னை உன்னிடம் தந்திட வந்தேன். வந்த வேகத்தில் தயக்கம் கொண்டேன். நீ தூண்டில் காரனை தின்றிடும் மீனா, வேட்டையாளனை வென்றிடும் மானா. உன்னை நேசித்த காதல நானா, கொக்கனியே தீயோடும் பதியே. காணாமல் நீ சென்றால் இவன் தனியே தனியே. கொக்கனியே Hi, Hi. this is Aerostess Angelina. I was in International Airlines. அங்க எல்லாருமே ஃப்ளைட்ல லிக்கர் கொடுப்பாங்களே, அதுல மிச்சம் இந்த சரக்கெல்லாம் ஆட்டையை போட்டு வந்து பிளாக்ல வித்துட்டு இருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி ஒரு நாள் மாட்டிக்கிட்டேன். அப்போ வந்து நடு கடல்ல போயிட்டு இருக்கு ஃப்ளைட். அங்க ஒரு பிக் திமிங்கலம் ஆன்னு வாயத்தன்னு காத்து நிக்குது. ஒரு கட்டிங்க எடுத்து வாயில ஊத்தி விட்டேன். என்ன கரையில இட்டுன்னு வந்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் எருமவெட்டி பாளையம் ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, அங்க அந்த மாதிரி மிச்சம் ஒரு வருஷம் முன்னாடி செஞ்ச முறுக்கு போண்டாலாம் இருக்கும். இத போய் அவன் திருடுவான். தேரி. அட்டென்ஷன் ப்ளீஸ் பேசஞ்சர்ஸ். ஓகே, கொஞ்ச நேரத்துல ஃளைட் டேக் ஆஃப் ஆகுது. எல்லாரும் குனிஞ்சு கீழ இருக்க தாம்பு கயிறு எடுத்து தவட வரையும் சுத்திக்கோங்க. ஓகே, ஹாப்பி ஜர்னி டு ஆல். பை. பை. ஓகே, அழகு ராஜான்னு சொன்னா அழகா இருக்கணும்னு ரூல் ஒண்ணு இல்ல. உங்களுக்கு அழகா இருக்கணும், ஏன்னா இப்ப அவரை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் ஜெனிப்ரியா, கம். சோ என்ன பண்றீங்க? I'll go for dance. ஓகே, சிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சலாடி. வெங்கலக்கு நீ போல மின்னும் மந்திரமே நீ. நான் வைக்கத்துக்கு பக்கத்துல போகாதவா, ஒரு நூலே இல்லா சில கட்ட ஆளானவா. அட நீ வந்தாய வந்தாக நீ அமாங்கோ ஆமாங்கோ ஆமாங்கோ ஆமாங்கோ. ஜிங்கின மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆட்டி. வெங்கல கிண்ணி போலம் இன்னும் மந்திரமே நீ. ஹாய் ஜெனிப்ரியா. ஹாய் அக்கா. would you like to have முறுக்கு அதிர்சம் மிஞ்சு போன வெங்காய வரவும்? வேண்டாக்கா, எதுவுமே வேண்டாக்கா. வேண்டாமா? வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். ஓகே ஓகே, நம்ம பறக்கிறது ஃப்ளைட். இப்போ கொஞ்ச நேரத்துல ஆயிடுவேன் டைட். ஜீரோ 4000. நெக்ஸ்ட் வர போறாங்க நம்ம கோபி. சோ நீங்க என்ன பண்ண போறீங்க?
அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணலான்னு. ரொமான்ஸ். Gopi, you like me? யா. You want to kiss me? ஏய், இல்ல 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 வாங்க வாங்க பண்றேன். இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. பார்த்ததும் இல்ல, பழகுனதும் இல்ல. ஆமா. நீங்க ஹேர் ஹோஸ்டஸ் தானே சொன்னீங்க? எஸ். சூப்பரா இருக்கு. காஸ்டியூம் அதை விட பயங்கரமா இருக்கு. ஏய் நாட்டி, இறங்கியே பாக்குறேன். இல்ல ரொம்ப குட்டியா இருந்துச்சா அதான் பார்த்தேன். நாட்டி பாய். சரி நம்மளுக்காக ஒரு பாட்டு போட்டு விட்டாங்கன்னா அப்படியே ரொம்ப சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணலாமே. வாட்டகருவாட் வாட்டகருவாட் வாட்டகருவாடு வாட்டகருவாட் 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 வாட்டகருவாடு சுட்ட வட போச்சுடா வட்டம் கிழிஞ்சு போச்சுடா என் கட்டம் அழிஞ்சு போச்சுடா ரொம்ப மட்டம் தட்டியாச்சுடா நான் கருத்து சொல்ல போறேன்டா ஃப்ளைட் போகுது ஏர்ல, நீ வரியா என் கூட கார்ல? zero, 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 2000. இப்போ வர போறாங்க நம்ம ஆனந்தி. So dance. Done. ஒல்லி பெல்லி ஜல்லி பெல்லி மல்லி வாச மல்லி மல்லி வெங்கல பெல்லி சொல்லி சொல்லி ஒன்ன அள்ளி கிள்ளி கண்ணம் கிள்ளி விளையாட வந்தவன் கிள்ளி ஒல்லி பெல்லி ஜல்லி பெல்லி மல்லி வாச மல்லி மேரி வெங்கல பெல்லி சொல்லி சொல்லி என்ன அள்ளி கிள்ளி கண்ணம் கிள்ளி விளையாட வந்தவன் கிள்ளி. How are you? Yeah, how are you? ஆமா, ஐயோ. சரி, நான் பழைய ஞாபகத்துக்கு வந்துட்டேன். அப்படியா? ஆமா, Okay. நைஸ், சூப்பரா ஆடினப்பா. I thank you so much, darling. சூப்பர் டார்லிங். Oh, hi. வாடா. அப்புறம் கையெடுங்க, அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அதே. சரி விடு. தட்டுல இருக்கு போண்டா, கவரை திறந்து பார்த்தா ஆயிடுவ காண்டா. Zero, 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 5,000. Wow, இப்ப super. நான் ஆயிட்டேன் காண்டா.
ஓகே ஃபைனலா நம்ம ரிஷி வர போறாங்க. வாங்க வாங்க. ஹாய் ஏஞ்சலினா ஜூலி. அதுங்களா நீங்க ஒண்ணு பண்ணாமே சூப்பர்ங்கறாங்க. தேங்க்யூ. அந்த பொண்ணு என்ன ஆடிச்சு? நீ ஆடினிய இடுப்பு ஆட்டம் கலுப்பு எல்லாம் ஆடவே தெரியல. நம்மளால யூ ஆர் கிரேட் யார். ஆசம் யார். ஐ திங்க் ஐ அம் இன் லவ் வித் யூ. கம் ஆன். அது அப்பவே தெரிஞ்சது, என்ட்ரிலவே தெரிஞ்சிச்சு. கம் ஆன் கம் ஆன் கம் யூ ஆன். லவ் மீ? எஸ் இஸ் இட் சோ? எஸ் தேங்க் யூ. கண்டிப்பா. சேர்ந்து வாழலாமா? ஐயோ ஆடலாமா வாழலாமா? நானே கேட்கலான் இருந்தேன். ஏற்கனவே 2 பொண்டாட்டி இருக்காம என்ன 3வது செத்துக்கிறியா? 30வது கூட வந்துருவேன். இது என்ன தப்பு? 3 4 5 போயிட்டே இருக்க வேண்டியதா? 30வது இருக்குமா? We are in western style, okay? சரி போங்க, போய் அவங்க சேர்ந்து வாழலாம்னு சொல்றாங்க, போங்க. உன்னை பார்த்த நேரம் மனசு ஆடும் மயிலாட்டம், உன்னை நினைச்ச நேரம் நெஞ்சில் மலரும் பூந்தோட்டம். கரைகளை உடைத்திடுவதையே கனவினில் தினம் மறுபடியே இறைவனும் எழுதிய விதியே பனி விழும் மலர் வனக்கிளியே சரிகம பத நிச ஸ்வரங்களும் நீயே நழுவுது மனம் இனி தினம் தினம் புது புது சுகம் சுகமே. உன்னை பார்த்த நேரம் மனசு ஆடும் மயிலாட்டம், உன்னை நினைச்ச நேரம் நெஞ்சில் மலரும் பூந்தோட்டம். ஹே. ஹாய் ரிஷி, உன்னை பார்த்ததுல எனக்கு பயங்கர குஷி. எதுக்கு குஷி? அதுலதான். அதுலயா? ஓகே. 5 பைசா இல்ல பர்ஸ்ல, நான் வரவா ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல. அதை யாரு பார்க்க? யாரு பார்க்க கூடாதுன்னு சொன்ன? நான் மட்டும் பார்க்க. நான் கோபியை சூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே வேணாம் நம்மளே. தட்ஸ் வாட். ஜீரோ ஜீரோ கஷ்டப்பட்ட ரொமான்ஸ்க்கு 3000. சரி, இப்ப யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பாத்துடலாம். ஜெனி 9000, கோபி 4000, ஆனந்தி 8000 and ரிஷி 12000. சோ 4 பேர்ல பாவம் எங்க கியூட் கோபி லீஸ்டா இருக்கறனால உங்களை நான் எலிமினேட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு அழகு ராஜாக்கு அழகு ராணிக்கு நீங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பக்கத்துல உட்கார்றதுக்காக தான் கூப்பிடுறாங்க. வாங்க. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பள உண்டு, என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பள உண்டு. எல்லோருடைய வாழ்க்கையிலும் விடு லைஃப்ல எல்லாம் நடக்கும், புரியுதா? சோதனையும் வரும், சாதனையும் வரும். எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் லைஃப் சர்வை பண்ணணும். எனக்கு புரியுது, நீங்க பிளான் போட்டு தான் கோபி எங்க வர வச்சிங்க. இல்ல, ஒன் மோர் ரிக்வெஸ்ட் மேடம். கேன் ஐ கம் தேர்? யா கம். யூ ஷுட் மேன். உன்னை யார் கூப்பிட்டா? ஓகே மேடம், ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. எனக்கு ஒரு ரிஷி வாட்ட சட்டமா இருக்காரு. நான் இன்டர்நேஷனல் ஃபுல்லா ஃபிளைட்ல சுத்தி உடம்புலாம் டயர்டா இருக்கு. மசாஜ் பண்றதுக்கு அவர் தான் சரியான ஆளு. நான் அவரை மேரேஜ் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டா? அது அவரை கேளுங்க, இல்ல அவங்க வைஃப கேளுங்க. என்னையே கேக்குறீங்க? நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் பண்ண முடியாது. ஐ வில் கெட். எங்க எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுடுறேன். நீங்க வெளிய கேட் கிட்ட நின்னுட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி இருந்தாலும் நான் ஓகே பண்ணிக்கிறேன். சரி, ஒன் சாங் போட சொல்லுங்க. சாங். ஓ பிரியா பிரியா என் பிரியா பிரியா, ஏழு காதல் வாழுமோ இருளும் ஒளியும்
தாகம் தீராது பிரியா 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 இணைந்திடாது போவதோ வானம் பூமியாவதோ ரிஷி ரிஷி வாங்க இன்னும் எபிசோட் இருக்கு போனால் விடாது எபிசோடுக்கு அப்புறம் உங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க இப்போ வாங்க ஏம்பும் நெஞ்சமே வீடும் பொய்யடி வாழ்வும் பொய்யடி ஓகே பாத்தீங்களா சோ இந்த 3 பேர்ல ஒருத்தர் கிக் அடிச்சதுனால 3 பேர் ஹாப்பியா இருக்காங்க நாங்க தப்பிச்சிட்டோம் சொல்லி கொஞ்ச நேரம் தான் அந்த ஹாப்பினஸ். ஏன்னா அடுத்த ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல இன்னொருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க. அது யாருன்னு பாத்துடலாமா? அந்த எலிமினேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் தேர்ட் ரவுண்ட். வை ராஜா வை. சோ இந்த ரவுண்ட்ல ஒவ்வொருத்தரா கூப்பிடுறேன். நீங்க வரும்போது 3 கார்டு கொடுக்குறேன். அதுல ஒன்னு செலக்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள என்ன கேம் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற 2 பேர்ல யாரா ஒருத்தர் மேல பெட் கட்டணும். சோ நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க ஜெயிச்சா அவங்க உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, தோத்தா நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஜெனி. யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? ரிஷி அமௌண்ட் அட்ராக்ட் பண்ணுது, நிறைய இருக்குல்ல. எவ்வளவு? 3000. உங்களுக்கான கேம் வாட்டர் பேலன்ஸ். இந்த கேன்ஸ்ல வாட்டர் ஃபில் பண்ணிருக்கோம் கொஞ்சமா. அந்த வாட்டர் வந்து நீங்க இந்த கேன் ஸ்லாண்ட் அப்படி வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணணும். ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இந்த மாதிரி 55 செகண்ட்ஸ்க்குள்ள வச்சிடணும். ரெடி? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இவ்வளவு ஈஸியான வேலையே எப்படி ஆயிடுச்சு? லக்கி கொடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி சூப்பரா அசால்ட்டா வச்சுட்டா, இப்ப வைக்கணும்னா வரல. லக்கு எனக்கு ரிஷி பக்கத்துல இருக்கு, எல்லாம் இழுக்கிறாரு. இப்போ ஆனந்தி டென்ஷனா இருக்கா? ஓகே, வாங்க ஆனந்தி. யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? ஏன் இப்ப என்னைய பார்த்து டார்கெட் பண்ணிருக்கீங்க? ஓகே, எவ்வளவு கட்டுறீங்க? 4000. பாவீங்களா? என்ன ஒரு கொலவெறியோட இருக்காங்க உங்க மேல ரிஷி. டார்கெட் நான் தான் இன்னைக்கு. Why this கொலவெறி? முதல்ல இருந்தே ஜாஸ்தி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு, அதனால. ஓகே, உங்களுக்கான கேம் ஸ்டிக் பால். ஓகே, இந்த ஸ்டிக்ல வந்து பாலை வச்சு அது இப்படி டிராவல் பண்ண வச்சு அந்த கிளாஸ்ல போடணும். அந்த ஸ்டிக் வந்து கிளாஸை இப்படி டச் பண்ணாம இந்த அளவுக்கு எடுத்துன்னு போகணும். ஸோ இந்த கிளாஸ்ல ஒரு பால், அந்த கிளாஸ்ல ஒரு பால் போடணும். போட்டால் தான் உங்களுக்கு அந்த 4000 வரும். நீங்க வந்து மியூசிக் மேல கான்சென்ட்ரேட் பண்ணாம கிளாஸ் மேல பண்ணுங்க, ஈஸியா பண்ணிடலாம். சோ 4000 நமக்கு தான். என்ன ஆனந்தி? Yeah. Okay, ready. Your time starts now. This is the French style.
Gone. இப்போ விழும். ஏன்னா டென்ஷன் இல்லாம போடுறாங்கல்ல. நான் தான் முதல்ல சொன்னேன் வித்தவுட் டென்ஷன் போடுங்க. லக்கு இன்னைக்கு ரிஷி பக்கத்துல இருக்கு. எல்லாம் இழுக்குறாரு காசு. 4000 வாங்கிடுங்க. ஓகே ரிஷி வாங்க. யார் மேல கட்டுறீங்க? ஆனந்தி. எவ்வளோ? 4. ஏன் பாவம் ஜீரோட அனுப்பலாம்னு நினைக்கிறீங்களா இல்ல? ஆமா 4. சரி உங்களுக்கான கேம் கோலி குண்டு. சோ இந்த பேட் பாத்தீங்களா? இந்த ஒயிட் செக்ஸ் இருக்கு, இங்க ஒரு ரெட் இருக்கு. சோ இந்த கோலி குண்டு இந்த ரெட்ல வந்து நிக்கணும். எப்படின்னு கையில வைக்க கூடாது. நான் இப்படி சைடுல வைப்பேன். நீங்க பேலன்ஸ் பண்ணி அது இங்க வர வைக்கணும். ஓகே. சோ கூல். பாத்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கோலி குண்டு இல்ல. 55 செகண்ட்ஸ்க்குள்ள 5 கோலி குண்டு வைக்கணும். இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒண்ணுதான் உங்களுக்கு 5 பாட்டில் தானே கொடுத்திருக்கோம். Your time starts now. ஒண்ணே கஷ்டம். வச்சுட்டாங்க பாருங்க. இந்த கதை எல்லாம் வேண்டாம். 4000 கொடுத்துருங்க. சரி இப்ப யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பாத்துடலாம். ஜெனிப்ரியா 6000, ஆனந்தி 8000 and ரிஷி 15000. சோ இந்த கேம்ல லக் மாறி 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 அங்க வந்துச்சு, கிக் இங்க வந்துச்சு. சோ ஜெனி வந்து கோபிக்கு கம்பெனி கொடு. போ 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 நீ எங்க வேணாம் போ 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 நீ ஒன்னும் வேணாம் போ. ஓகே இப்போ பாவம் ஜென்னி வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. நீங்க 2 பேர் ஃபைனல் வந்துட்டீங்க. சோ இப்போ கூல். ஏன்னா ஒருத்தருக்கு லக் கிக்கோட வந்து சேரும். சோ யார் லக்கின்னு பாத்துடலாமா? சோ அந்த லக்கி யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி லக்கா கிக்கால ஒரு ஸ்பாட் ராணி. சோ ஆனந்தி கிட்ட இருக்கு 8000 and ரிஷி கிட்ட இருக்கு 15000. சோ இந்த ரவுண்ட்ல நிறைய இருக்கிறவங்க கிட்ட ஒரு gift கொடுப்போம். இந்த gift நானா கொடுத்தது. வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இது லக் ரவுண்ட். லக் எங்கெல்லாம் இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த இடம் நீங்க ஒண்ணு மட்டும் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. உங்க கையில ஒரு பொம்மை இருக்கு. அங்க ஒரு ராஜா இருக்காங்க, அங்க ஒரு ராணி இருக்காங்க. இந்த 3க்குள்ள நீங்க லக் சூஸ் பண்ணிக்கோங்க. ராஜா. சோ உங்களுக்கு 2 சான்ஸ் தான். ஒன்னு ராணி, இன்னொன்னு பொம்மை. ஓகே, அந்த ராணி எனக்கு மட்டும்தான். சோ அந்த ராணிக்குள்ள என்ன லக் இருந்தாலும் அது எனக்கு தான் சொந்தம். வாங்க ஃபர்ஸ்ட் ராணி கிட்ட பார்க்கலாம். லக்க 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 ராணி ஓபன். யே! சோ நான் சொன்னேன்ல லக் எல்லா இடத்துல இருக்கு. அந்த இடம் நான் சொல்றேன், நீங்க சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். சோ இப்போ ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா, பொம்மை கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? பொம்மை. One, 2, 3, 4, 5. இருக்கு. 5 இருக்கு. சோ ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஐயோ. ராஜா ஜி பூம்பா ஓபன். Yay. போதும் போதும் போதும். பொண்ணுங்களை அப்படி வெறுப்பேத்த கூடாது. ஏன்னா நான் கேர்ள் சைடு. ஓகே, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். கம்மி வந்திருக்கேன். அந்த ரஷி கிட்ட இருக்கிற காசு மொத்தமா நம்ம வாங்கிடலாம். இது எப்படின்னா கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல வந்து ரெட் வந்தா கிக், கிரீன் வந்தா லக். இப்போ ஆனந்தி கிட்ட இருக்கு 13,000 அண்ட் ரிஷி கிட்ட இருக்கு 65,000. இந்த ரவுண்ட்ல லீஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். சோ ஆனந்தி நல்லா கடவுளை ப்ரே பண்ணிக்கோ. இதுதான் ஃபைனல் சான்ஸ் இந்த எபிசோட்ல. சோ உங்க லக் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க டெஸ்ட் பண்ணும்போது ஸ்பின் பண்ணுவீங்க. இந்த கிரீன் வந்து நின்னுச்சுன்னா அந்த 65,000 உங்க சொந்தம். ரெடி? No green. ஏன் ரிஷி ஃபீல் பண்றீங்க? உங்க லக் உங்ககிட்ட வரதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். நல்லா கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்பின்னரை சுத்துங்க. கிரீன் வந்து நின்னுச்சுன்னா உங்க காசு உங்ககிட்ட இருக்கு. ஓகே. No, don't touch. Stop. Oh my god, my god. எல்லாம் லக்கு லக்கு என்ன ஒரு சந்தோஷம் பாரு. சோ உங்க லக் உங்க ஏர் ஹோஸ்டஸோட அப்படியே போயிடுச்சு. சோ அதனால ஆனந்தி கொடுத்த இந்த 15,000 உங்களுக்கு. லக் கிக்கோட வந்து சேர்ந்ததுனால ரிஷியோட அமௌண்ட் 65,000. ஆனந்தி இந்த எபிசோட் வின்னர். கங்க்ராட்ஸ். Thank you. சூப்பர். இதுல வந்து கூல் யாருன்னா கோபி தான். முதல்ல வெளியே போய் எந்த டென்ஷன் இல்லாம கேம் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே, நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கால மறுபடியும் சந்திப்போம். அது வரை கீப் ஸ்மைலிங். பை பை.